நீங்கள் சரி நான் ஜிமின்ட்டே காட்டுக்கிறேன் போய் தொலைங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் திரும்பி உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வர டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக ஜிமின் கார் வந்து நின்னோன்னு நீங்கள் வேகமாக போய் ஏறி உட்காந்துட்டு ஜிமின் ஹக் பண்ணுறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு என்ன இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னோடனே இன்றைக்கி சூப்பராக போச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு சொல்ல நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னோடனே என்ன இருக்குது அப்படின்னு நிறைய 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 இருக்குது வீட்டுக்கு போனேன்னு சொல்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் கார் எடுத்துட்டான். நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனோன்னு வேகமாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஜிமினும் போயிட்டு உங்களுக்கு காஃபி போட்டுத்தரலாம். நீங்கள் காஃபி வாங்கி வந்துட்டு ஜிமின் இங்கே உட்கார் அப்படின்னா ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இங்கே கிஸ் பண்ணால் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு. நேற்று தான் சொன்னேன் சும்மா கிஸ் பண்ணாலும் குழந்தை பிறந்தது இன்றைக்கி அங்கேயா அப்படின்னு. ஆமாம் எங்கே கிஸ் பண்ணணுமா எங்கே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் நெக்கெல்லாம் பாயிண்ட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் எங்கே பண்ணணுமா எங்கே பண்ணணும் அப்படின்னு ஜிமின் ஸோ ஐஸே பெருசாச்சு விடுங்க பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்னு இந்த ஜானு தான் சொன்னால் அங்கெல்லாம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது நிறைய சொன்னாங்க. நான் வேணால் சொல்லுவான் ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் அதனால் நீ சொல்லக்கூடாது அது தப்பு அது அவங்களுக்கே தெரியும் நீ எதுவும் சொல்லக்கூடாது சொன்னான். அப்படி என்ன ஜிமின் பண்ணுவாங்க அப்போ எது சொன்னா ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டுருங்க. அது எல்லாமே டபுள் மீனிங்காக இருக்குது. ஜிமின் உங்களை அப்படியே பேனை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு அவள் தான் சொன்னாங்க அப்படி சொல்லி ஜிமின் உங்களை பார்த்துட்டு இவ்வளோ சொன்னாங்களா அப்படின்னு. ஆமாம் அப்புறம் ஏதோ வந்து அது அப்படின்னு ஜிமின் போதும் நிறுத்து தயவு செய்து நிறுத்திடு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திரிச்சு போயிட்டா. நீங்கள் ஜிமின் என்னாச்சு இப்போ எங்கே போகிறேன் அப்படி சொன்ன ஒயின் இருவாயன் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிட்டான். ஜிமின் கதவை தோற ஜிமின் அப்படின்னு ஒயின் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப யாராச்சும் கதவை திறக்க சொல்லுவாங்க அப்படின்னு. நீ வந்து ஏதோ கோச்சிக்கிட்டு போன மாதிரி போனேன் அதனால தான் சொன்னேன் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் திரும்பி கட்டில் உட்காந்துட்டீங்க. ஜிமின் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அவன் வரும்போதே உங்களை பார்த்துட்டே வரான். இப்போ என்னத்தை கேட்க காத்திருக்காளோ இவ வேற இவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்காளே அப்படி சொல்லிட்டு வரான். நீங்கள் வந்து ஜிமின் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் மீனிங் சொல்ல அப்படின்னு. எது மீனிங்கா அப்படின்னு. ஆமாம் மீனிங் தான் அப்படின்னு. மீனிங் சொல்ல மேடம்க்கு 19 வயசு ஆகணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒன்று 19 வயசு ஆகலை பட் அவங்களாம் பேசுகிறாங்கிறப்ப அதை நானும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு. கல்யாணம் ஆச்சுன்னா தெரிஞ்சுக்கணுமா ஜிமின் அப்படி சொன்னால் ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிமின்கிட்ட பேசிட்டு அவன் கிட்ட க்ளோஸப்பில் போயிட்டீங்க. இப்போ அவன் மூஞ்சி முன்னாடி உங்கள் மூஞ்சி இருக்குது. நீங்கள் ஜிமின் பேசினாலும் நீங்கள் பேசிட்டு சொல்லு ஜிமின் என் தங்கல் சொல்லலாம் அப்படி சொல்லி நீங்கள் வந்து அவங்க தலையை ஷேக் பண்ணுறதுல உங்கள் நோஸ் வந்து அவன் நோஸோடு இடிக்குது உங்கள் லிப்ஸ் வந்து அவன் லிப்ஸ் மேலே இடிக்குது அவங்களை பார்த்துட்டேன்னு அவன் எப்படி பண்ணுற அப்படி சொல்லி தள்ளி உட்கார வைக்கிறான். நீங்கள் ஜிமின் தங்கல் சொல்லுடா அப்படி சொல்லி ஜிமினை கொஞ்சிட்டே இருக்கீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே அவங்கள பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை விடுவோம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீ வந்து 12th முடிச்ச உடனே சொல்கிறேன் சொல்லுவியா அப்படின்னு. சொல்லுவேன் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு திரும்பி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு போதுமா அப்படின்னு. என்ன போதுமா நீ எதுவுமே சொல்லலை போதுமான கேட்காத அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க. சிரிக்காத சிரிச்சு என்ன மயக்கிற அப்படின்னு ஜிமின் இன்னும் ரைட்டாக சிரிக்கிறானுங்க பார்த்து சரி விடு அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. ஜிமின் நீங்கள் பாரு அப்படி சொல்லி ஜிமின் உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஜிமின் லேப்பில் போய் டபுள் சைட் போட்ட மாதிரி எனக்கு க்ளோஸாக போய் உட்காந்துருக்கேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அது வந்து இப்படிலாம் பேசும்போது வந்து இன்னும் ரொமான்டிக்காக இருக்குமா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அப்படின்னு. எப்படி இப்படி அப்படின்னு. ஆமாம் இப்படிலாம் உட்காந்து பேசணுமா அப்புறம் பாய் ஃப்ரெண்டை அடிக்கடி கிஸ் பண்ணுமா அப்படி சொல்லி நீங்கள் ஜிமினோட நோஸில் ஐஸில் லிப்ஸில் எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே வந்துட்டு குழந்தை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லி உங்கள் நோஸை வந்து லைட்டாக கிள்றானுங்கண்ணே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் கொஞ்சம் வேர்ல்டே உனக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு நெக்கில் கிஸ் பண்ணாலும் நீங்கள் கிஸ் பண்ணிட்டு லைட்டாக லிக் வேறு பண்ணுறீங்க. ஜிமின் கொஞ்சம் அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே வந்து லிக் பண்ணிட்டு ஜிமின் பார்த்து இது எப்படி இருக்குது என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் இப்படி தான் பண்ணாங்க இப்படி பண்ணால் பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லி ஜிமின் அதை உங்களை பார்த்துட்டேன்னு இதெல்லாம் யார் உனக்கு சொல்லித்தரா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படி சொல்கிறான். நீங்கள் என்ன ஜிமின் அப்படி சொல்லி இன்னொரு நெக்கில் அதே மாதிரி டக்குன்னு பண்ணிட்டீங்க. ஜிமின் திரும்பியும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்க போல் இப்போல்லாம் அமைதியாக இருந்தால் அதுக்கு பேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு ஜிமின் உங்களுக்கு பார்த்துட்டு ஒயின் அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. நீங்களும் அப்படியே வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை இறங்கு அப்படின்னானு. ஜிமின் எனக்கு அது அப்படிங்க ஜிமின் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இறங்கி உட்காரு அப்படி சொல்கிறா. நீங்கள் அது என்னது அப்படின்னு ஜிமின் ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லி உங்கள் பக்கத்தில் தூக்கி உட்கார வச்சிட்டா. நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு இது என்னது ஜிமின் ஏன் ஜிமின் சொல்லு அப்படி சொல்லி ஜிமின் சட்டையை பிடிச்சி எழுதுறீங்க. ஜிமின் அமைதியாக இருடி அப்படிங்கிறா. நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் ஜிமின் ஷர்ட்டை பிடிச்சி எழுதல நீங்கள் ஆடிட்டே இருந்ததில்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு வரலாட்டான ஆயிடுச்சு. ஜிமின் டக்குன்னு உங்களை தள்ளி மேலே வந்துட்டா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ணுறா அந்த வீடியோவில் இப்படி தான் வந்தாங்க அப்படின்னு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே அப்படின்னு
ஃபுல்லாக பார்த்து தெரியுமா. ஆனால் கருமம் அப்படிலாம் பண்ணாங்க அப்படி சொல்லும்போது ஜிமின் நான் கருமமா அப்படின்னு. ஆமாம் கருமமாக இருந்துச்சு அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு கருமம் லவ் அதுதான் லவ் அப்படின்னா. ஆஹா 2 பேரும் கையை பிடிச்சி நடந்தா லைட்டாக கிஸ் பண்ணிட்டா ஹக் பண்ணா அது பேர் தான் லவ் அப்படின்னா. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லவ் அப்படின்னா. அது பார்ட் ஆஃப் லவ்வா நல்லா இருக்குமானே அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறானுங்கண்ணே. ஜிமின் அப்படின்னு அதுதான் அப்படின்னானு. இது பேர் என்ன அப்படின்னா. இதுக்கு பேர் மௌன். அதாவது 2 பேர் லவ் ஒன்று சேரும்போது அது ஒரு வகையான சவுண்ட் அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டே சொல்கிறானுங்க. ஜிமினை பார்த்துட்டு ஓ நீ ஏன் நான் அப்படி பார்க்குறேன் அப்படியே விட்டா கண்ணிலே சாப்பிட்ருவோம் போல அப்படின்னு. சாப்பிட்ருவேன் கண்ணிலே சாப்பிட்ருவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டானு. ஜிமின் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லும்போது ஜிமின் அவன் ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டானுங்கன்னு. ஜிமின் நீ இப்படி இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, உனக்கு 6 பேக்லாம் இருக்குது, டேட்டு குத்திருக்க அப்படின்னா ஜிமின் ஆமாம் அப்படின்னா. நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி உட்காரச்சிட்டு அவனோட பேக்லேயும் பார்க்குறீங்க. அங்கே 3 டேட்டு குத்திருக்கானு. இதெல்லாம் குத்திருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 போய் லைட்டாக கிஸ் பண்ணுங்க ஜிமின் அப்படியே மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் ஜிமின் இது போட்டுப்போ வலிச்சு இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஜிமின் ஹேண்டை பிடிக்கும். ஜிமின் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வலிக்கல, ஆனால் இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படின்னு என் கூட இருந்திருக்கலாம்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த 3 ஃபுல்லாகவே கிஸ் பண்ணிட்டு ஜிமினோட நெக்கில் ஜிமினுக்கு அப்படியே பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமினை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிமின் டக்குனு உங்களை கீழே இறக்கிட்டு அவன் மேலே வந்துட்டா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு ஜிமின் ஒன்றும் இல்லை நீ படு அப்படி சொல்லி டக்குனு உங்கள் பக்கத்தில் பார்த்து போர்வை 2 பேத்துக்கு எடுத்து பொத்துறானிங்கண்ணே. ஜிமின் ஏன் அப்படின்னே. ஜிமின் ஒன்று வேணாம் ஓகேண்ணா அது வேணாம் அப்படி சொல்லும்போது ஜிமின் பண்ணு ஜிமின் அப்படிங்கும்போது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டியா அப்படின்னு. அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல பார்த்துட்டேன்னு அப்படின்னு. அது தப்பு அப்படின்னு. இது அப்போ தான் பார்ட் ஆஃப் லவ்னா அதுங்காட்டி இப்போ தப்பா அப்படின்னு. இந்த வயசில் பண்ணால் தப்பு, அந்த வயசில் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ பண்ணாலும் தப்பு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அப்படின்னு. ஐயோ என்ன ஃப்ரெண்டோ எப்படி சொல்லி என்னை பழக்கம் வச்சுருப்பாங்க அப்படி சொல்லி உங்கள் கணத்துலேயே கிள்றானுங்கண்ணே. ஜிமின் பண்ணுன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லணும். ஜிமின் வேணாம் என்ன அப்படி சொல்கிறானுங்கண்ணே. பரவாயில்ல நானே சொல்கிறேன்ல அப்படி சொல்லும்போது ஜிமின் மேலே வந்துட்டு பண்ணவா பெயினாக இருக்குண்டி அப்படின்னு. பெயினாக இருக்கும்